யா சார். ஜஸ்ட் ஃபன் ரைட் சார். ஆமாம் சார். நான் ஜி வர்ணாவில் ஒர்க் பண்ணுறேன் சார். யூடியூபா? யா சார். யூடியூப் சேனல் தான். எல்லாமே ஸ்டாக் தான் சார். சரி ஓகே, தேங்க்யூ சார். நான் ஃபோனை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஹாய் 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 ஹாய். Hey guys, this is Varun from Endless 360 and நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு மார்னிங் ரைட். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:48 ஆகுது. எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆன் த வேல சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபன்னான ரைட் இருக்குது அண்ட் வந்து மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ப்ரோ, அந்த ரைடிங் சிக்னல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, ரைட் பண்ணும்போது சிக்னல், ஒரு பேசிக் சிக்னல், ஸோ அதெல்லாம் வந்து ஸோ ரைடிங் சிக்னலை பற்றி ஒரு சின்ன இன்ஃபோ கொடுத்துடலாம். கேட்டுக்கோங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? கொஞ்சம் சவுண்டாக சொல்லு ப்ரோ, எதுவும் கேட்கல ப்ரோ. ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டு. ஓகே. சப்போஸ் காஃப் இருந்தாங்கன்னா இப்படி. ஓகே. தள்ளி தட்டி காட்டு ப்ரோ, பார்க்குறாங்கல்ல, அப்படியே தட்டு ப்ரோ. ம், சரி ஓகே ஓகே. கண்டிப்பாக 90 to 100 ஓகே தானே ப்ரோ? உங்களுக்கு ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே. இந்த ஏறி போவேன்னா லைக் ஓவர்டேக் பண்ணிப்போம் ப்ரோ. அப்படிலாம் டெக் வைஸ்லாம் நம்ம சேனலுங்க, நம்ம பசங்களுக்குலாம் வந்து டெக் வைஸ் பேசினா புரியாது. ஓகேவா? ஆக்சுவலி காய்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையிலே வந்து தலைவலி. இந்த கொல்கத்தா ஹைவேல நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டோல்கேட்டில் 3 இடத்துலையும் போலீஸ் பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. ஒரு இடத்துல பிடிச்சாங்க, அங்கேயே எங்களோட ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒரு பேசிக்கான ஒரு இதுக்காக தான், வேறு எதுவும் இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்க. அதோட சரி விட்டுருவாங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே டோல்கேட்டில் 3 இடத்துலையும் வந்து பிடிச்சி நிப்பாட்டி 3 இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன சார் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இல்லைப்பா ஒன்றும் இல்லை, சும்மா தான் எடுக்கிறோன்னு வேறு சொல்கிறாங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க. நான் எதாவது இங்கே சென்னையில் இருந்துட்டு இந்த ராக்கெட் விடுற இடத்துக்குலாம் போனதில்லை. ஸோ ஒரு வாட்டி நம்மளும் போயிட்டு பார்க்கலாமே அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறோம். என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீஹரிகோட்டாவில். ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து நான் அந்த இடத்துல போய் ஷேர் பண்ணுறேன். கைஸ், இந்த இடத்துல என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக கல் வைக்கிறாங்க. திருப்பதி ரோட் அந்த சைடில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமான்னு வந்து நம்ம ப்ரோ கிட்ட கேட்டேன். அவர் ஏதோ சொன்னார், போயிட்டு வந்து நம்ம குடிக்கலாமா இல்லை போகும்போது குடிக்கலாமான்னு தெரில. ஸோ ட்ரை பண்ண ஒரு வாட்டி. கைஸ், நம்ம ஃபைனலி அந்த புலிக்காட் லேக் கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து சரியாக ஒரு 18 கிலோமீட்டர் கிட்ட வருது. அந்த 18 கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ½ hour கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். 18 கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் போகிறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த புலிக்காட் லேக் வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ப்ளஸ் வந்து புலிக்காட் லேக் அண்டு இந்த ஸ்ரீஹரிகோட்டா ரெண்டுமே நானும் போனதில்லை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தும் இருக்கேன். பட்டு நம்மளும் ஒரு வாட்டி போய்ட்டு விசிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த புலிக்காட் லேக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு வியூ பாயிண்ட்டாக. இங்கேருந்து நிறையா பேர்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். நான் நினச்சேன் இது காஞ்சி போய் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, தண்ணி இருக்குங்க. அண்ட் நிறைய பேர்ட்ஸ் இருக்குன்னு அதில் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே குச்சியாக நிற்கிறது ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அது பார்க்க அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 ரோடுக்கு, அதாவது 2 சைடும் வந்து நம்மளுக்கு வாட்டர் அண்ட் நம்ம சென்டராக போய்ட்டுருக்கோம். இந்த இடத்துல இது சூப்பராக இருக்குது பார்க்க. நம்ம கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னா இந்த ஃபோட்டோகிராஃபருக்குலாம், அந்த பெரிய இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறையா அழகழகான பேர்ட்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் நிறைய நான் வர்ற வழியே போர்ட்லாம் பார்த்தேன். போர்டில் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை பற்றி போட்டிருந்தாங்க. லைக் இங்கே இவ்வளோ இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
அண்டு வேறு என்ன சொல்கிறது, பார்க்க நல்லா இருக்குது, எந்த ஸ்மெல்லும் வரல, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து நிறையா வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் எப்படி சொல்கிற வத்துற லெவலுக்கு இருந்துச்சுனாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த இடத்துல அந்த ஸ்மெல்ல இல்லை, நல்லா க்ளீனாக இருக்கும் போல் இருக்குது. அண்ட் நல்லாவும் இருக்குது. ரோடு வந்து ரொம்ப அப்படியே சூப்பராக, அப்படியே பாருங்கள், நீங்களே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், நம்ம ஃபைனலி ரீச் பண்ணியாச்சு. எங்கன்னா ராக்கெட் விடுற இடத்துக்கு ரீச் பண்ணியாச்சு. உங்களுக்கு கேள்வி வரலாம், ராக்கெட் எந்த ஸ்பீடில் போவோம்? ஸோ இன்றைக்கி அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க நம்ம பசங்க. நம்மளும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். வாவ் 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 வாவ். ஸோ நல்லா இருக்குது பார்க்க, சூப்பராக. அண்டு மிலிட்ரி ஃபுல்லாக நின்றுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த இடம் ரொம்ப செக்யூரான இடம். ஸோ நம்மளை இது வரைக்கும் விடுறதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ், நம்ம வந்தாச்சு இங்கே பாருங்கள். ஸோ நம்ம பைக் அண்ட் ஜிடி எக்ஸ்பல்ஸ் ப்ளஸ் வந்து RC 390 வந்து 2 BS3 மாடல் நிற்கிது நம்மளுக்கு. ஓ 6 அது 3 மாதிரி இருக்குது ப்ரோ. நீங்கள் சொல்லணும். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், லுக் அட் திஸ் பைக். இந்த மிஷினை பாருங்கள் ப்ரோ. இப்படிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது, வாக் எடுத்துகிட்டு இருக்கல ப்ரோ. இது வந்து ஆக்சுவலி BS அதான் பார்க்குறேன் எங்கேயாவது போட்டு. என்னதுரா அது 4? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அது BS4ன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து BS4 ஒரு GT வேரியண்ட்டில் வந்திருக்கு நம்மளுக்கு, ஒரு ட்வின் சிலிண்டர். நிறைய பேருக்கு வந்து இந்த KTMக்கும் GTக்கும் ஆகவே ஆகாது, அது ஏனே தெரியாது. ஒரு சில தற்கொலை பாய்ஸ், எங்களை மாதிரி இல்லை, ஒரு சில தற்கொலை பாய்ஸ்க்கு. ஆக்சுவலி இது என்ன டைப் ஆஃப் பைக் இது? கெஃப் ரைடர். கெஃப் ரைடருக்கும் ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ்க்கும் நம்ம எப்போவுமே கம்பேரே பண்ணக்கூடாது. இது ஒரு அழகான ஒரு 650 ஒரு அமைதியான ஒரு இன்ஜின், சூப்பரான இன்ஜின். என்ன கேட்டால் நான் ஓட்டி பார்த்துருக்கேன் முன்னாடி, அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடு அமைக்கிறதுக்கு இந்த பைக் நம்ம இது பண்ணலாம். எக்ஸ்பல்ஸ் வந்து நம்ம பற்றி சொல்லி ஆகணும். நான் இந்த பைக்கே ஓட்டியிருக்கேன். ஒரு அண்டர் 200 சீட்ஸில் மிட்ரேஞ்சில் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் ரோடிங் பைக்னே சொல்லலாம். அந்த 200cc வந்து இது கொடுக்குற பவர் வந்து சீரியஸ்லி வேறு லெவல். நான் ஒரு ஆஃப் ரோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இந்த பைக்கில். அண்ட் நம்ம 2 செல்லக்குட்டிஸை பற்றி சொல்லவே தேவையில்ல. இது ஆர்சினாலே ஒரு வைப் தான், ஒரு வைப்பான பைக்கு. சிங்கிள் சிலிண்டரில் வந்து கிங்கில் இருக்கிறது இந்த பைக் தான். கைஸ், இதுதான் ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ எங்களை பைக் எடுக்க சொன்னாங்க, அதனால் எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது வந்து இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபோ வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பிளேஸ் இருந்தோம், நிறையா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் இருந்தோம். எதுக்கு வந்து ஆந்திராவில் இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்கன்னு நம்ம வந்து பேசலாம். ஸோ வந்து ஆந்திராவில் இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு காரணமே இது வந்து ஈக்குவேட்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்னால் ஒன்றும் இல்லை, லைக்லி நம்ம எர்த் வந்து சுமார் வந்து 1670 அந்த ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு பர் ஹவருக்கு. அந்த இதில் வந்து நம்ம எர்த் வந்து லைட்டாக அந்த எட்ஜஸ் வந்து லைட்டாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெருசாக இருக்கிற இடத்துல வந்து இந்த இடத்த லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அது எதனாலனா, இங்கேருந்து நம்ம ராக்கெட் வந்து விடும்போது லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்லேருந்து விடும்போது அதனால தான் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டு வந்து விடும்போது நிறையா அதிர்வுகள் வந்து ஏற்படும். அதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்காக இடம் ஃபுல்லாகவே வந்து நிறைய ஸ்டோனால் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இது நம்ம இடத்த சுற்றி இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து ஆபத்து எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து கடல். சப்போஸ் ராக்கெட்டில் ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் வந்தாலும் ஸோ கடலில் விழுற மாதிரி பே ஆஃப் பெங்கால் கடல் இருக்குது பக்கத்துலேயே. வந்து நம்ம ராக்கெட் சம்திங் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதில் போய்ட்டு வந்து கீழே விழுந்துடும். ஸோ அப்படி விழும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதுதான். மற்றபடி இந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட் வந்து ஆக்சுவலி இன்னொரு இடத்துலையும் இருக்குது. நம்ம இதை விட வந்து ரொம்ப கிட்ட வர்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேஸில் தான். அது எந்த இடம்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன இந்த இடத்த பற்றி சொல்லலாம்னா, இங்கே வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் சம்திங் ஏதோ டைமிங்காக அந்த மியூசியம் உள்ள ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் விசிட் பண்ணலான்னு வந்திருந்தோம். பட் வந்து
இங்கே இல்லை. அந்த மியூசியம்க்கு வந்து ஏதோ சம்திங் மண்டே டு ஃப்ரைடேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. வேறு சொல்லிக்கிற மாதிரி இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்குது. நான் நிறையா இன்ஃபோ வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், உள்ளே போகலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி அலோட் கிடையாதுன்னு சொன்னனால ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். நைஸ், நம்ம வந்து அந்த இடத்த பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறியா தனுஷ் ப்ரோ? கருத்து ஏதோ சரக்கு அடிக்க போகிறேன் நீங்கள் சண்டே அதுமா? ஆமாம்ல, சரக்கு இல்லை அது கல். ஓகேவா? அதெல்லாம் குடிக்கூடாது ப்ரோ. ட்ரிங்க் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் ப்ரோ ட்ரிங்க்ஸு. அப்படியா? பைக் ஓட்டுறீங்க, இப்போ சரக்கு வச்சிங்கன்னா போதையாக எங்கேயாவது விட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இவரை ஃபாலோ பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்துட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்காரு ப்ரோ. கல் குடிக்கிறதே ஒரு கண்டென்ட்டாக பண்ணணும் ப்ரோ, அதுக்காக தான் ப்ரோ. டிரைவிங்ல இருக்கும்போது கெட்டது ப்ரோ. இல்லை ப்ரோ, குடிச்சிட்டு தான் ஆக்சுவலி கல் குடிக்கிறது போதை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து நான் ஆல்கஹாலிக் தானே. 3% ஆல்கஹாலிக் இருக்க தான் செய்யுது. 3%னால ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. அதை கூட அந்த அளவுக்கு கேஸ்ல இவரெல்லாம் உள்ள தள்ளணும். அந்த நம்பர் நோட் பண்ணுங்க, TN85W2214 போடுங்க கேஸ். ட்ரிங்க் அண்ட் டிரைவ். அது ட்ரங்க் அண்ட் டிரைவ் தானே. சேராதீங்க ப்ரோ. காலையிலே சரக்கு அபிஸ்து கண்ணு அடிங்க. சரி ப்ரோ, இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் ஏதாவது பெஸ்டான ஸ்பாட் தெரியுமா? நான் ஆந்திராக்காரர் இல்லையா, பிரதாப் ரெட்டி கார் இருக்காரு. அங்கே சூஸே ஆந்திரா மீல்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. ஸோ வந்து இவர் வந்து நம்ம ஃப்ரெண்ட், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சு ஒரே தட்டில் ஒரே சட்டி போட்டு தான் சாப்பிடுவோம் ப்ரோ. 7 இயர்ஸ் கழிச்சு அவரை பார்க்குறேன் ப்ரோ நான். ப்ரோ ஆமாம் ப்ரோ, 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்க்குறேன். கேமரா ஆஃப் பண்ணோடே மச்சான் டே நேற்று தானே நைட் பானிபூரி சாப்பிட்டோம் அப்படின்னு ப்ரோ. நிஜமா ப்ரோ, அவனே கேளு ப்ரோ. ஸோ தீபக் கண்டிப்பாக ஒரு மீட் பண்ண வச்சதே நான் தான். அதில் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொய் எல்லாமே பொய். அந்த கேடிஎம் ரைடில் நான் தானே தீபக் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ப்ரோ, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ப்ரோ. சரி, அப்புறம் இவர் வந்து தனுஷ் ப்ரோ, பிரபலமான வளர்ந்து வரும் உடம்பு வளர்ந்து வரும். அவரெல்லாம் புரிய கண்டென்ட் ஆகியா சேட்டாவெல்லாம் முடிச்சு விடுங்க. அப்புறம் பிரதாப் பென் கரெக்டா ப்ரோ? ஸோ அவர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. இப்போதான் 2 நாளாக ஃப்ரெண்ட் ஆனோம் ப்ரோ. அதுக்குள்ளே இதுதான் பார்த்து இவரையே மதிச்சு வந்து இங்கே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இவர் எப்படி நான் அப்படின்னா யூடியூப்ல வந்து நியர்பை சென்னையில் வந்து ஏதாச்சும் பெஸ்ட் ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பித்தேன். இப்போ என்னன்னா இங்கே சென்னையிலேருந்து எது போனாலுமே ரொம்ப அவுட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி. கேரளாலாம் ரீச் ஆகணும்னா 350 வருது. அங்கே இதே கோயம்புத்தூர் வந்தோம்னா அங்கே சரௌண்டிங்கில் கரெக்டாக இருக்கும். சரி, அந்த மாதிரி ஸ்பாட் இங்கே எங்கேயோ வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப தான் ஒரு வீடியோவில் சம்திங் அது ஏதோ ஒரு கல்குவாரி இல்ல அது ஒரு கல்குவாரி வந்து ஊரப்பாக்கத்துக்குள்ள ஒன்று இருந்துச்சு. கீரப்பாக்கம் அவர் சொல்றது. கீரப்பாக்கம் உள்ள அது எனக்கு தெரியல. ஸோ அங்க வந்து அந்த ஸ்பாட்டை வந்து பார்த்தேன். அவர் வந்து என்னன்னா அந்த லொகேஷன் தெரியும்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து பண்ணேன். சரி, உடனே ரிப்ளை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்து உடனே ரிப்ளை பண்ணாரு. அதுக்கப்புறம் லொகேஷன் சர்ச் பண்ணப்போ இவரோட வந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் வளர்ந்து வரும் யூடியூப் சேனல்ல அப்படிதான். யூடியூப் பார்த்து எல்லாம் போட்டு விட்டுருப்பேன். பொறாம இவருக்கு. சேட்டா ரங்கன் சேட்டா ப்ரோ, நேம் மறந்துருச்சு ப்ரோ. ரங்கன் சேட்டாவா? ஸ்டெபின். சொல்லுங்க ப்ரோ, உங்க கருத்து ப்ரோ. எதை பத்தி சொல்லுங்க. இதை பத்தி சொல்லுங்க. அதான் அங்கே எதாவது பார்க்கலாம் வந்து துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே வண்டி பார்க்க 100% லிட்ரஸி உள்ள ஊருக்காரரு. நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து கிளம்புறோம். ஸோ ஐ டேக் ட்ரைவ் மை ஃப்ரெண்ட் பைக்கு ஜிடி ஓட்ட போகிறேன். வண்டியே கணக்குது. ஆக்சுவலி 200 கிலோக்கு மேலே இருக்கும்ல ப்ரோ? ஓ மை காட், அந்த சவுண்டை கேளுங்களா. பையன் ஏதோ பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. 18+ கண்டென்ட்லாம் போடக்கூடாது ப்ரோ. ஓகே, மூவ் பண்ணலாம். ஓ மை காட், த பவர் ஆஃப் ஜிடியை பார்க்கலாமா காய்ஸ்? சாலிடாக 100 போயிடுச்சு. 100 போகிற அந்த ஃபீலே இல்லை. நம்ம
இதுதான் வந்து இந்த 650cc. அந்த வைப்ரேஷனில் ஐயோ சுத்தமாக இல்லை, அப்படியே ஏதோ 100ல் போகிற மாதிரி எனக்கு இல்லை. ஜாலியாக அதை ஸ்லோவாக போயிட்டுருக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இவர்கிட்ட மொக்கம் ப்ரோ பிரியாணி எப்படி? உழைப்பு போட்ட காசில் வாங்கி சாப்பிடுவோம், திருப்தியாக நல்லா சுகமாக டேஸ்ட். அப்போ நான்லாம் வந்து என் சொந்த அம்மா அப்பா காசில் வாங்கி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தெரியாது. இங்கே நான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருந்து 5-10 வாங்கி தான் நான் இதுக்கு போட போகிறேன். எனக்கு ஏசி ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டி சம்பாதிக்கிற காசு கிடையாது. யார் ஏசி ரூமில்? ஐடி யார் பாய்? ஐடியா ப்ரோ, நீங்கள் ஜோவில் ஒர்க் பண்ணுறாரா ப்ரோ? ஆமாம், ஜோவில் ஐஃபோன் என்ன ப்ரோ ஜோவில் ஒர்க் பண்ணுறீங்க? 10R எடுத்துருக்கீங்கன்னு பார்த்தா எக்ஸ்போஸ் தூக்கிட்டு வந்துருக்கீங்க. 10R வீட்டில் வச்சுருக்கீங்க? இல்லை சேட்டா அவங்கள ரெக்கார்ட் பண்ணிட்டான் பாருங்க. நீங்கள் சாப்பிட்றதுலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு கைஸ். நாங்கள் ஸ்ரீஹரிகோட்டாக்கு போனோம் அண்ட் ரிட்டன் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக தமிழ்நாட்டுக்கே வந்தாச்சு. வேறு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா உள்ளே போக முடியல. அவங்கக்கிட்ட டைமிங் கேட்டதெல்லாம் ஓகே தான். ஆனால் ரைடு வந்து ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் மொத்தமாகவே வந்து டோட்டலி 5 பேர். இதில் சொல்ல மறந்துட்டேன், நம்ம கூட புதுசாக ஒரு ரைடர் வந்து நடுஸ்லேயே ஆட் ஆனார். அவர் வந்து நம்ம சென்னை தான், அவர் தனியாக வந்திருந்தார். அவரையும் நம்ம பிடிச்சி போட்டு அவர் கூட இப்போ சாப்பிட்டு எங்கே சாப்பிட்டோன்னா கரெக்டாக ஸ்டார் பிரியாணி அங்கே தான் சாப்பிட்டோம். காஸ்ட் வைஸ் அங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ஓகே தான், ஆனால் குவான்டிட்டி இல்லை அந்தளவுக்கு. வேறு ஸோ அப்படியே இப்போ வந்து வீட்டுக்கு போய்ட்டு தான் இருக்கோம். இது ஒரு 1 டே ட்ரிப் தான், நல்லா தான் இருந்துச்சு. வேறு வீக் டேஸில் தான் நீங்கள் வந்து ஸ்ரீஹரிகோட்டா போகிற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் போயிடாதீங்க, கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் ஆயிரும். மற்றபடி புலிக்காட் லேக் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ரியலி வந்து 2 பக்கமும் ஏரி ப்ளஸ் வந்து வியூலாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறோம். அண்டு மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வரட்டா.